சுடலமாடசாமி வரலாறு. கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வாழ்ந்து கொண்டிருந்தனர். சிவபெருமான் தினமும் பூலோகத்துக்கு சென்று எல்லா உயிர்களுக்கும் அவர்களுடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப படியளப்பார். அவர்களின் இறப்பு பிறப்பு விதியை நிர்ணயிப்பார். பார்வதி தேவிக்கு இதை பற்றி சந்தேகம் வந்தது. அவர் சோதிக்க ஒரு எறும்பை ஒரு சிமிழுக்குள் அடைத்து வைத்தார். ஆனால் சிவபெருமான் அதை கூட பசியடக்க உணவளித்திருந்தார். இதை கண்டு பார்வதி தேவிக்கு வெட்கம் பயம் வந்தது. சிவபெருமான் கோபத்தில், நீ கணவனை சோதித்ததால் பேயாகி மயானத்தில் அலைய வேண்டும் என்று சாபம் கொடுத்தார். அதற்கு பார்வதி தவம் இருந்து சாப விமோசனம் கேட்டார். சிவபெருமான், சுடுகாட்டில் தவம் செய், அங்கு உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அதை தொட்டவுடன் நீ சாப விமோசனம் பெறுவாய் என்றார். பார்வதி சுடுகாட்டில் தவம் செய்து எரிந்த பிணத்தின் சதையிலிருந்து ஒரு குழந்தை உருவாக சிவபெருமான் ஆசீர்வதித்ததால் அது உயிர் பெற்று அழகான ஆண் குழந்தையாக மாறியது. அவனே சுடலை. தேவி அவனை பாலூட்ட கைலாயத்துக்கு வந்தார். ஆனால் சுடலை பசியில் பூமிக்கு இறங்கி பிணம் தின்னத் தொடங்கினான். அதை கண்டு தேவிக்கு பயம். சிவபெருமான், இவன் கைலாயத்தில் இருக்க முடியாது என்று பூமிக்கு அனுப்பினார். அப்போது சுடலை கேட்டான், நான் யாரிடம் உணவு கேட்பேன்? சிவபெருமான் சொன்னார், பூமியிலே மனிதர்கள் உனக்காக ஊட்டு படையல் போடுவார்கள். அவரால் பேய்களை கட்டுப்படுத்தும் சக்தி, மயான சாம்பலால் நோய் தீர்க்கும் வரம் ஆகியவற்றை பெற்றான். தீயவர்கள் அவனது எல்லைக்குள் வந்தால் அழித்து விடுவான் என்ற உறுதிமொழியும் பெற்றான். அவன் பூமிக்கு வந்து 1008 சிவாலயங்களையும் 108 திருத்தலங்களையும் வணங்கி கடைசியாக சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்தான். அங்கு பகவதி அம்மனை பார்த்ததும் தாயான பார்வதியை நினைத்து கோவிலில் அட்டகாசம் செய்தான். பகவதி அம்மன் அவனை அடக்கி, நீ என் கோவிலின் காவல் தெய்வமாக இரு என்று வரம் அளித்தார். அப்போதுதான் சுடலைக்கு தேரடி மாடன் என்ற பெயர் கிடைத்தது. அவனுக்கு உணவாக அம்மனுக்கு படைக்கப்படும் பொருட்களே வழங்கப்படும் என நிர்ணயம் செய்யப்பட்டு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் மயானத்துக்கு சென்று பிணம் தின்னும் விடுமுறை நாட்களாக வழங்கப்பட்டன. அதன்பின் சுடலை மாடன் பகவதி அம்மனின் காவல் தெய்வமாகவும் மக்களை தீய சக்திகளிலிருந்து காப்பவராகவும் விளங்கத் தொடங்கினார். சுடலமாடசாமியின் அருள். தீய சக்திகளை அடக்கும் தெய்வம். மயான சாம்பலால் நோய் தீர்க்கும் ஆற்றலுடையவர்.